குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், காலை, மாலை, ராத்திரி எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் வுட் பி அ கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் 12ஆம் கிளாஸ் படித்தேன். 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு லூஸ்தனமாக தான் பேசின்னு இருப்பேன். அப்படி பேசின்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் வந்தான். வந்து என் வீட்டு அட்ரஸ் கேட்டான். நானும் கொடுத்தேன். அத்தா எடுத்துக்கோடா, இந்தாடா என் வீட்டு அட்ரஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கின்னு அவனும் போனான். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்க்கல கொள்ளலை. பட் ஒரு த்ரெட்னிங் கொடுத்தான். அப்போ எனக்கு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாது. அப்போ எப்போ வந்து அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விரல் புரட்சி எல்லாம் பாட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, விஜய் கூட எதிர்ப்புலாம் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாட்காஸ்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணின்னு இருந்தேன். நம்ம மாரி தாடிலாம் வச்சுக்கின்னு நம்மளாம் பார்த்தா எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மேபி நோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் பண்ணல அப்படின்னா தெரில அதனால் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு ஐடியாலஜி ஒவ்வொரு வருஷன்றதோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷன் வந்து 7 வருஷத்தில் என்னுடைய புரிதல், அரசியல் புரிதலாகட்டும், சமூகத்தின் மீதான பார்வையாகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த மாற்றத்தின் மாறுதலாக கம்யூனிசம் அப்படின்ற ஒரு பாதைக்கு நான் போனேன். அந்த பாதையினால் நான் கிடைச்சது என்ன, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இசம் இருக்குது. யார் வேணால் எந்த இசம் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கம்யூனிசம்ன்றது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து அது ஒரு பொது உடைமை சிந்தனை, அதாவது சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது, சோஷியலிசம் அப்படின்றதும் கூட. ஏன்னா வந்து பொது உடைமை அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா இங்கே கம்யூனிசம் அப்படின்னு பேசணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கம்யூனிசம் ரிலேட்டடாக பேசணுன்னாலும் கம்யூனிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அடுத்த வேளை சோத்துக்கு வக்கில்லாமல் இருக்கியா, சோறு தின்ன முடியாமல் இருக்கியா, இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போகும். ஒருத்தன் அடிக்கிறானா, இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போகும். உனக்கு உரிமை கிடைக்க வேண்டியதை இன்னொருத்தன் பறிக்கிறானா, இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும். உனக்கும் எல்லாம் கிடைக்கணும், இங்கே இருக்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றத பேசிக்கலி கம்யூனிசம். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசம் இஸ் ஜஸ்ட் அ கீ. ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒரு சாவியாக, ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கம்யூனிசம். அது வந்து ஹூஎவர் மே பி தி ரூல், அவன் எவனா வேணா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்யூனிசம். இப்போ ரூல் பண்ணுறவன் நாளைக்கு ஆப்போசிட்டில் போனால் அவனும் ஒரு கம்யூனிஸ்ட்டாக மாறி போயிடுவான். உரிமைக்காக குரல் கொடுப்பான். உரிமைக்காக குரல் கொடுக்கும் அனைவரும் என் தோழரே அப்படின்ட்டு எங்கேயும் நான் படித்த ஞாபகம், எங்கே நானும் தெரியல. பக்கத்தில் கார் சவுண்டு, நாய் சவுண்டு, பைக் சவுண்டுன்னு எல்லா சவுண்டும் கேட்கும். ஜஸ்ட் ப்ளீஸ் இக்னோர் இட். ஏன்னா வந்து ஃபோனில் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. என்ன நோக்கம், இப்போ டக்குன்னு வந்து 7 வருஷம் கழிச்சு என்ன நோக்கத்தோடு வந்திருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்தமாரி ஏதாவது சுத்தமாக பேசணும், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா அப்படியே தள்ளி விட்டு போங்க. இட்ஸ் யுவர் ஓன் விஷ், யுவர் ஆன் விஷ், உங்கள் ஃபோனு, உங்கள் நெட்டு. ஸோ தேங்க்யூ.